ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தாங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரி, ஒரு வீடியோ எடுத்து வைப்போம். அவங்க அப்பா ஓனில் தான் கொஞ்சம் நல்லா வருங்க. பையன் போன்னு அவன் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். சரி, எடுத்து வைப்போன்ட்டு எடுக்கிறேங்க. அப்புறம் பாருங்க, கறி சாப்பிட்டதுக்கு அப்படியே வயிறெல்லாம் சுள்ளுன்னு வலிக்குதுங்க. இப்போ வாந்தி பண்ண முடியுதா, கொஞ்சம் வெடுக்குன்னு நல்லா இருக்குதுங்க. வலி விட்டுருச்சு. ஜீரணம் ஆகலைங்க நம்மளுக்கு. நைட்டு சாப்பிடாம கம்முன்னு இருந்திருக்கோணும். வம்படியாக வச்சு சாப்பிட்டோம்னா அப்புறம் இப்படித்தான் வாந்தி பண்ணிட்டு போய் படுக்க வேண்டியதாக இருக்குது. குழம்பு அடுப்பில் வச்சு அதையும் மறந்துட்டேங்க. நான் வயிற்று வலி வந்த முடி பூரா சுண்டிருச்சுங்க. நல்லா குழம்பு தண்ணியாட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அப்படியே இவ்வளோதான் இருக்குதுங்க. குழம்பு எல்லாம் சுண்டி போச்சு. உனக்கு உப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அப்படி இருக்குது. காலையிலத்துக்கே இருக்குங்க. கரெக்டாக சூடு பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு காலையிலத்துக்கு வேறு ஏதாவது செய்யணும். சோறு ஆக்கணுன்னாலே கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன தான் பண்ணுறது? செஞ்சு தானே ஆகணுங்க. நீ பார்ப்போம். ஏதோ மாவு இருக்க முடி ஏதோ அளவாக கொஞ்சமாக சோறு வச்சுட்டு பத்தலினாலும் தோசை ஊற்றிக்கலாங்க. அது நேற்று அரிசி கழிஞ்சி வச்சது. இப்போ இவங்க அப்பா தான் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. 2 பசங்க போட்டி ஓடிட்டு போய் அரைச்சிட்டே வரல கடைசி வரையில். அப்புறம் எங்கள் அப்பாவை வீட்டில் இருக்க முடியும் இன்றைக்கி போய் அரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. மாவு இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. சோறு இல்லைனாலும் தோசையாவது 2 ஊற்றி தின்னுக்கலாம். மாவு இல்லாதனால தான் ரொம்ப கஷ்டங்க நம்மளுக்கு. கோதுமையெல்லாம் கழிஞ்சி வச்சுருக்குறேன். அதை அரைச்சிட்டு வந்தால் கூட ஒரு 2 ரொட்டி கூட சுட்டு திங்கலாங்க. அதுக்கு சட்னியோ எதுவும் வேண்டியதில்லை. வெங்காயம் 2 அரிஞ்சு வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை மட்டும்தான் போடுவோம். மிளகாயெல்லாம் போட மாட்டேன். மிளகாத்தூள் போட்டுக்குவேன். போட்டு கலக்கி உப்பு போட்டு கலக்கி சுட்டு தின்னோம்னு வைங்க, நல்லா இருக்குங்க. ஆனால் இவங்கெல்லாம் திங்க மாட்டாங்க. இவங்க அப்பாவோட திங்கி அது சுட்டு கொடுத்தோம்னா அதுக்கு அவங்க அப்பா சட்னி வைக்க சொல்லுமேன்னு ஓடுத்தான் நான் செய்கிறதே இல்லைங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கெல்லாம் சோறு இல்லைன்னா 2 ரொட்டி சுட்டு டீயை ஒரு டம்ளர் வச்சு குடித்தேன்னா வயிறு நம்பிடுங்க. அப்படித்தான் பண்ணுவேன். நான் தான் நீ எதாவது பண்ணணுங்க. தூக்கிட்டு போகணும் அரைக்கிறதுக்கு. அது கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே இருக்கிறாங்க. அந்த ஐயா இறந்துட்டாங்கன்னு அவங்க கடையே நீக்கலிங்க. 2-3-4 மாதம் ஆச்சுங்க. இப்போ தான் நீக்கியிருப்பாங்களாட்டிருக்குது. நான் பார்க்கவே இல்லை. அவங்க பாருங்க வாக்கிங் நடந்து போயிட்டுருக்குறாங்க. காலையில் நடந்து போயிட்டு இருந்தவங்க மேலே கொண்டாந்து காருக்காரவங்க இடிச்சு காலையில் நேரமாக 5 மணிக்காட்டிருக்குது. 5-5:30 அவங்க ஒரு 2 மாதமாட்ட ஆஸ்பத்திரியிலையே வச்சு பார்த்தாங்க. அப்புறம் பொழைக்கல. அவங்க வயசாகிடுச்சு இல்லைங்க. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. நடந்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்கல்ல நிலமை எப்படி வந்திருக்குதுன்னு. ஐயோ கடவுளே! அது அந்நாதிக்கெல்லாம் எங்கள் ஊரில் வண்டிகள்லாம் அவ்வளோவா போகாதுங்க. எனக்கு நைட்டு 8-8:30 போதே வண்டிகள்லாம் குறைஞ்சி போயிடும். பஸ்ஸுக்கு தான் ஏதாவது ஒன்று போகும். பழனியிலேருந்து ஈரோடு போகிற பஸ்ஸுக்கு தான் போகுங்க. டவுன் பஸ்ஸுமே 7:30-8 மணிக்கு நின்று இங்கே நிற்காதுங்க. காங்கேயத்தில் நிற்கும், ஈரோட்டில் நிற்கும். காலையில் எங்கள் ஊருக்கு வருங்க. அப்புறம் என்னங்க இது பயங்கரமான அவார்டு ஃபங்க்ஷனில் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாங்க. எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பாக வருதுங்க. அசிங்கமாகவும் இருக்குது. எப்படி ஒரு ஸ்டேஜில் ஆடுறது, எப்படி ஆடுவாங்க? அசிங்கமாக இருக்குது. அதே மாதிரி அந்த திருச்சிக்காரவங்க சேலை எதுக்குங்க அப்படி போட்டுட்டு வரீங்க? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உள்ளே போட்டுக்கிற ப்ளவுஸ் அப்படியே தெரியுது. எப்படி இப்படி புடவையை கட்டிட்டு அத்தனை பேர் இருக்கிற பக்கம் வரீங்கன்னு உண்மையாலுமே புரியல எனக்கு. நீங்களும் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்க, ஒரு பேத்தி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு சேலை கட்டிட்டு வராங்கன்னு சொல்லவும் முடியாது. நீங்கள் போட்டுக்கிற சேலைக்கு இருக்கிற மதிப்பும் கூட போயிடும். கண்ணாடியாட்டு இருக்குதுங்க அந்த சேலை. நான் அவங்க வீடியோலாம் பார்க்க மாட்டேன். நான் இந்த ஆளோட ஷார்ட்ஸு வீடியோவில் தங்கச்சி பாட்டு போட்டுருந்தேன். அதில் பார்த்தா அந்த பொம்பளை நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஆள் ஷார்ட்ஸ் வீடியோவில் அது கண்டுக்கவே இல்லை, போயிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேங்க, ஒரு ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது புடவை என்ன இப்படிமா வீட்டுக்குள்ளே தான் எப்படியோ ஆடுறீங்க. இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு நான் ஒவ்வொரு காலைக்கு அது கண்டிப்பாக போய் பார்க்கணுங்கன்னு பார்க்க மாட்டேங்க. ஏதாவது தள்ளும்போது வந்ததுன்னா பார்ப்பேன். நான்
சும்மா வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அலப்பறை பண்ணுறீங்கன்னா, வெளியில் வரும்போது இன்னொரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணணும், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேத்தியும் எடுத்தாச்சு. அப்படி கண்ணாடியாட்ட சேலை கட்டிக்கிறீங்களா, அதை ஒத்தையாக விட்டு பின்னு குத்திக்கிட்டு வந்துருக்குறீங்களே, உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லையா? அத்தனை பேர் சுற்றி வர அத்தனை ஆம்பளையும் பொம்பளைங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏன் அசிங்கமாக இருக்குதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வராதீங்க. 4 சனம் வர்ற பக்கமில்ல கன்றாவியே இருக்குது. நீங்கள் பாருங்கள் கரும, எனக்கே நான் அது பார்த்துனையுமே என்ன பொம்பளை இது கரும, இது பெருமையாக பேசுகிற அளவுக்கே ஒன்றுமே இல்லைங்க. சொல்லுங்கள், இவங்கெல்லாம் உண்மையாக அப்புறம் எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் இருக்குதுங்க நடந்துக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா இதுக்கு என்னடான்னா டான்ஸ் ஆடுறாங்கிற எல்லாம் ஸ்டேஜில் ஏறிட்டு என்னமோ மாதிரி ஆடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அது பார்த்தா என்ன இந்த கருப்பி இந்த என்ன அவங்க பையனை பார்க்குறக்கு போயிருந்தேன் நேற்று போட்ட வீடியோவில்லைங்க. பையனை உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அசிங்கமாகவே இல்லையா? பெத்த பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டு அவன் பால் குடிக்கிற குழந்தையா, அவனுக்கு விவரம் தெரிஞ்ச பையன் தான். அவனை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி 2 பேர் இப்படி பேசிக்கிறீங்க? ஒரு அப்பா அம்மாவோடு இப்படி பேச மாட்டாங்க. நீ இன்னொரு ஆளை ஓட உட்காந்துக்கிட்டு என்ன நியாயம் பேசுகிறேன்? அப்படியே நீங்களாம் டைவர்ஸ் 2 பேரும் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணினாலும் உங்களை ஏற்றுக்க போகிறதில்ல யாருமே. நீங்கள் சொல்லிக்கலாம், நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இதாக வாழ போகிறோம் அப்படின்னு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிற நீங்கள் இங்கே மருகு வச்சுட்டு வந்துட்டா உங்களை அடையாளம் தெரியாத போயிருங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் என்னத்தை தான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்தால் அது புனிதமான உறவாயிருமா? பொண்டாட்டி தப்பு பண்ணாலுமே அவளை 2 ஓடு ஓட்டு ஒழுக்கமாக குடும்பத்தோடு வச்சு வாழணும் இல்லையா? டைவர்ஸ் பண்ணிவிட்டு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கணும். இவளுக்கு புருஷன் இருந்துமே புருஷன் கொடுக்குற காசு பணமெல்லாம் பத்தாதுன்னு ஓட்டு புருஷன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு மட்டும் நீ பிரிஞ்சு வந்து வாழ்கிறன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா நீ உன் புருஷனை விட பெரிய குடியேறியாத நீ இருப்ப. அதனால் நீ அதை சொல்ல முடியாது. உனக்கு ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கலங்கிறதுக்காகத்தான் இந்த ஆளை பிடிச்சிட்டு உக்காந்துருக்குற. அதனால் நீ அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை உன் புருஷங்கிட்ட கிடைக்கலன்னு சொல்லி அந்த ஆளை நடுத்தெருவில் விட்டுட்டு வந்திருக்கிற. நீயும் ஒரு நாளைக்கு நடுத்தெருவில் தான் நிற்க போகிற. என்ன பசங்களையும் கொண்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு இன்னொரு சந்தோஷத்துக்காக வாழ்கிற. கட்டின புருஷனையும் கொண்டு நடுத்தெருவில் விட்டாச்சு. எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு. இந்த ஆள் பொண்டாட்டி கண்டித்து அந்த பேர குழந்தைகளுக்காக அந்த இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நினச்சி ஒன்றா குடும்பமாக வாழணும்னு நினச்சி வாழ்ந்துருக்கோன்னு. நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தை கைவிட்டு போட்டு நீங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே புனிதமான புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி யாரும் வந்து கமாண்டு போட போகிறதில்ல. நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி கமாண்டு தான் வரும், இதே பேச்சு தான் வரும். என்னமோ பண்ணுங்க. என்னங்க அந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அப்புறம் தங்கச்சிங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஆளுவோட வந்து நின்று ஆடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் சங்கடமாகவே இல்லையா? சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நீங்களாம் ஏற்றுக்குவீங்களா? சொல்லுங்கள். எதுக்கு இந்த ஆளுவோட போய் இப்படி நின்று பாட்டு போட்டுக்கிட்டு? என்னங்க இது இந்த கருப்பு நீ அவங்களையும் சேர்ந்து நீ வார்த்தை பேசி இந்த ஆள் வாயாலேயே தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்களேங்க, சம்மந்தின்னு சொல்லி கமாண்டு விடுவாங்கள. நீ அவங்களையும் சிங்கமாக பேசி இந்த ஆள் லைவுக்கு வராத அளவுக்கு பண்ணி சண்டை இழுத்து விட்டு பிரித்து விடுவா பாருங்க. அதுதான் நடக்கு. இந்த ஆள் கூட யார் போய் பேசுனாங்கனாலும் பிரித்து விட்ருவா. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்க, நானும் போர் அடிக்கிறேன். எனக்கு வேறு தூக்கம் வருதுங்க. வாந்தி பண்ண நல்லா கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குது. வலியெல்லாம் இல்லாமல் போனோம்னா அப்படியே படுத்தா தூங்கிடுவேன். சீக்கிரமாக தூங்கிடுவேன். ரஜனும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. எனக்கு வீட்லேயே பார்க்க போனால் சுற்றி வேலை கிடக்குது, செய்யலாம். எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறக்கு பிடிக்கலைங்க. தைக்கிற வேலை செஞ்சாவது காசு கிடைக்கும். வீட்டில் இருக்கிறத ஓர்சல் பண்ணால் அடுத்த நாளே தூக்கி அந்த இடத்துல குப்பையாடு கொட்டுவாங்க. எல்லாம்
மறுபடியும் நான் சுத்தம் பண்ணணும். அது எதுக்கு அந்த வேலை? பருத்தி மூட்டையே அங்கே குடோனில் இருக்கணும், இங்கேயே இருந்துட்டு போகுதுன்னு சொல்கிற மாதிரி நான் இங்கேயே இந்த கிடக்கிறது அப்படியே கிடக்கட்டுங்க. எடுத்து வச்சேன்னா மறுபடியும் அது அடுத்த நாளே அங்கே உழுகும் சாமானுங்க பூரா. அது எது ஓடாத மிஷினுக்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அந்த மிஷினெல்லாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதை போட்டுடலாமில்லைங்க. அதை போடவும் மாட்டேங்கிறாங்க. சும்மாவே வச்சு வச்சு அதுவும் இங்கே நிறைஞ்சு கிடக்குது. வேலை செய்கிற ஜாமான் அளவாக வச்சுக்கிட்டுங்க, கொஞ்சம் எச்சா உளி மழுவெல்லாம் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் எச்சா இருக்கிற ஜாமானத்தையெல்லாம் ஒரு கட்டைப்பையில் இது மஞ்சப்பை இருக்குதுல்லங்க, அதில் போட்டு செல்ஃப் மேலே வச்சிடலாம். ஒரு செட்டு சாமானை மட்டும் எடுத்துக்கலாம். இவங்க அப்பா கூட யாராவது வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து ஜாமானை வாங்கி வச்சுருக்குறாங்க. 2-3 செட்டு இருக்குது. 3 பேர் வந்தாங்கனாலும் 3 பேருக்கு தனித்தனியாக வேலை செய்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்குறாங்க. எல்லாமே இங்கேயே தான் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியுமா எது எது வேலை செய்கிற ஜாமான் எது எதுக்கு தேவைப்படுன்னு. ஒரு செட்டு எடுத்து வைக்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, வர வர இது வரையில் வந்துருச்சு. பார்ப்போங்க, நாளைக்கு தான் தானே டஜன் வச்சு விட்றேன். நாங்கள் ஏதாவது பண்ணுவோங்க. தைச்சாதாங்க காசு மாகுனி குழு பணம் கொடுக்கணும். தைச்சி வச்சுருக்குறேங்க, கொடுத்துருக்குற அந்த அண்ணனுக்கு. அதுக்கு சம்பளம் வாங்கலை. இருந்தாலும் என்ன மாதம் ஒரு 1500 தைச்சி என்ன பண்ணுறதுங்க? இன்னும் காசு வந்ததுன்னா நம்ம இன்னும் எவ்வளோ சிரமம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுவோம்ல. ஓகேங்க, பாய்ங்க. போய் படுக்கலாம். நீங்களும் போய் வேலைக்கு கிளம்புங்க. நானும் போய் தூங்கி எந்திரிச்சு காலையில் வந்து வேலைக்கு கிளம்புறேன், வேலை செய்கிறேன். ஓகேங்க, பாய். என்னமோ பேசுகிறேங்க தூக்கத்தில், பைத்தியமாட்ட உளற. யாரும் எதையும் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் தூக்கங்க. ஓகேங்க, பாய். மறக்காமல் நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்புறம் என்னமோ ஒரு கைப்பு பட்டன் வருதாமாங்க, அதையும் கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க. பாய்ங்க.